அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு காயத்ரி சரவணன். அப்பா சிவன் வந்து நம்ம அப்பா சிவனை வந்து சரணம் அடைஞ்சிட்டோம். அவரை நம்ம முழுமையாக நம்புகிறோம்னா, அப்பா நமக்குள்ளே இருந்து நம்மளை வழிநடத்திக்கிட்டு தான் இருப்பார். நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பார். எது சரி, தப்பு அப்படின்னு பேசிட்டு தான் இருப்பார். இப்போ என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ் முன்னாடி நடந்துச்சு. அதாவது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு நைட் வந்து சும்மா சாதாரணமாக உட்காந்துக்கப்ப என் மனசில் தோணுது. இந்த மாதிரி அப்பா கேட்குறாரு என்கிட்ட, இந்த மாதிரி காளகஸ்தி கோயிலில் வந்து நைட்டு வந்து நீ தங்குவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு மனசு தோணுது, எதுக்கு திடீர்னு அங்கே சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, அது எப்படி நம்ம நைட் அங்கே போய் நம்ம தங்குறது அப்படின்னு பல குழப்பங்கள் மனசில் எழுது. இருந்தாலும் அப்பாட்ட சொன்னேன், ஓகேப்பா, நீ இருக்கிற இடம் எங்கேனாலும் நான் தங்குவேன்ப்பா, நீ இருக்கும்போது என்ன கவலை அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன். நானும் நினச்சிட்டேன், மனசு டக்குன்னு தோணுச்சு, அப்பா கேட்குற மாதிரி தோணுச்சு, நானும் நினச்சிட்டேன். அது முடிஞ்சு. ஆனால் மறுநாள் காலையில் திடீர்னு பார்த்தா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காளகஸ்தி கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம், அன்றைக்கி போய் நைட்டு தங்கணும், நீங்கள் வாரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓகே. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி காளகஸ்தி கோயிலுக்கு அங்கே போய் போகலான்னு சொல்கிறாங்க, நம்மலாம் போயிட்டு வரலாமா, அங்கே போய் நைட்டு போய் தங்கணுமா, கோயிலில் போய் தங்கணுமா, நம்மலாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கேட்டோடனே அப்படியே எனக்கு புல்லரிச்சு போச்சு, அப்படியே உடம்பு சிரிச்சிருச்சு. என்னடா, நேற்று நைட்டு தான் அப்பா நம்மகிட்ட கேட்டார், நானும் சரி ஓகேன்னு சொன்னேன். இப்போ திடீர் காலையில் கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்கல்ல, அப்போனா அப்பா வந்து நம்ம அந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் நல்லபடியாக கோயில் போயிட்டு நைட்டு அங்கே அப்பா சிவன் சன்னதியில் தங்கிட்டு அன்றைக்கு மறுநாளுக்கு அப்பா காலையில் அப்பாவை பார்த்துட்டு, அப்பா சிவப்பாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். உண்மையிலே எனக்கு மொதல் நாள் நைட்டு வந்து அப்பா என்கிட்ட கேட்குறாரு, மறுநாள் வந்து இன்னொருத்தவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. உண்மையிலே என் லைஃப்பில் நடந்த மறக்க முடியாத ஒரு இது ஜஸ்ட் 2 வீக்ஸ் நடந்துச்சு. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணி. அப்பா நம்ம கூட இது மூலமாக அப்பா நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம பேசிக்கிட்டே இருக்காரு, நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அவரை முழுமையாக சரணடைஞ்சு அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் எப்போயுமே கூட துணையாக இருப்பாருங்கிறது தெரியுது. ஓம் நம சிவாய, சிவாய நமக. நன்றி, வணக்கம்.